அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:38 வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது எதை காண்பிக்க சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடும்பங்களை நேசிக்கிறவர், குடும்பத்தை பாதுகாக்கிறவர், குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துகிற தெய்வம் என்று இதில் இருந்து நம்ம பார்க்கலாம். பிதாவாகி தேவனுடைய மனிதனை குறித்த திட்டங்களிலே பிரதான திட்டமே மனிதனுக்கு ஏற்படுத்தின குடும்பத்தை குறித்த திட்டம் பாருங்கள். ஆக ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவர், குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளை அகற்றுகிறவர், குடும்பங்களை சகல தீமென்று பாதுகாக்கிறவர், வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற தெய்வம் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதில் குறிப்பாக பேதுருவின் வீட்டுக்கு வந்து அவன் மாமிக்கு சுகம் கொடுத்தார். பேதுரு அவன் ஒரு பெத்சாயிதா பட்டணத்தான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத்தை விட்டு கப்பர்நகூமுக்கு வந்து அங்கே தன்னுடைய ஹெட் குவார்ட்டரை வைத்து அங்கே வாசம் பண்ணினார் என்பதனால இந்த பேதுரு அந்திரேயா என்பவர்கள் பெத்சாயிதாவை விட்டு தங்கள் வீட்டை கப்பர்நகூமுக்கு மாற்றி கொண்டவர்கள். அப்படி ஆண்டவரோடு இருந்தவர்கள், ஆண்டவரை நேசித்தவர்கள். அவர்கள் குடும்பத்திலே தான் பேதுருவின் மாமிக்கு ஜுரமாய் கடந்து வேதனைப்பட்டால் பாருங்கள். அப்படி தன்னை நேசிக்கிற, தன்னை பின்பற்றுகிற, தனக்காக வாழ்கிற குடும்பங்களை கைவிடாத தெய்வம் பேதுருவின் மாமிக்கு சுகம் கொடுத்து அந்த குடும்பத்தை கனம் பண்ணினார் பாருங்கள். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற மக்களாக இருக்கலாம், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பமாக இருக்கலாம், ஆண்டவருக்காக எவ்வளோ பிரயாசப்பட்ட குடும்பம், ஊழியம் செய்த குடும்பம், கர்த்தருக்கு கொடுத்த குடும்பம், இரவும் பகல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கலாம். ஐயோ, நான் ஆண்டவருக்கு எவ்வளவோ செய்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், இரவும் பகலும் நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையா, எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீராத என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசங்கள் ஒன்றையும் மறக்காத தெய்வம் இந்த நாளிலே சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்களை ஆதரிப்பார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.